இன்னைக்கு இந்த சூப் அற்புதமா வந்திருக்கு. வாசனை சூப்பரா இருக்கு. இந்த கேண்டி ஃபிளவரை போட்டா இன்னும் சுவையா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதோ கடைசியா இந்த பட்டை லவங்கத்தையும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தா போதும். உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீடு ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க எல்லாம் வந்திருக்கிறதுனாலதான். நீங்க அந்த சூப்ப காரமா பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி எங்களுக்கு ஸ்வீட்டா தருவீங்க? உங்களுக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும்ல, இருந்தாலும் இந்த சூப்பை நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். என்னது? அத பத்தி சொல்லுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தவளையா மாறுறாங்களாமே. சுவாரஸ்யமான விஷயம் இல்ல? அது ஒண்ணும் அவ்வளவா நல்லா இருக்காது. உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த நாஸ்டியான ஒரு பொருளை பத்தி தெரியும்? மோசமான 2 கிழவிங்க இருந்தாங்க, அவங்கள பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். அவங்க 2 பேரும் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைச்சாங்க. ஆ, அப்படின்னா இது என்ன? ஆட்டி படைக்கிறதுனா இந்த உலகத்தையே கைக்குள்ள வச்சுக்கிறதா நினைப்பு. அந்த இடத்துல எப்படி வாழ முடியும்? அங்க உண்மையா உயிரோடமா இருக்காங்க. இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவரு எங்க இருக்காரு? அவரு இல்ல, அவங்கன்னு சொல்லு. அவங்க 2 பேரும் பல வருஷமா புக்குக்குள்ள இருக்காங்க. ஆ, எப்படி அவரால அவ்வளவு நாள் இங்க இருக்க முடியுது? ரொம்ப காலமா தப்பு செஞ்சதுனால அவங்க 2 பேரும் புக்குக்குள்ள போயிட்டாங்க. அந்த பேய பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அவங்க அந்த புக்க திறந்து யாராவது விடுதலை செய்வாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்க ஒரு சின்ன குழந்தை திறந்தாலும் அவங்க 2 பேரும் வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆபத்து. என்னது? அந்த புக்கு எங்க இருக்கு? அந்த புக் பத்திரமா தான் இருக்கு. அதோ பாத்தீங்களா அந்த புக். என்ன சாலஸ்? பத்திரமா வச்சிருந்த அந்த புக்க காணோம். அங்கதான் வச்சிருந்தேன். நான் இது வரைக்கும் அவ்வளவு பெரிய புக்க பார்த்ததே கிடையாது. என் புக்கு. வாவ், இது ரொம்ப பிரமாதம். இது என்ன சேலம்? வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததில்ல. சூப்பர். என்னது இது, புதுசா இருக்கு. நம்ம மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளா படுத்துட்டு இருந்ததுனால உடம்பெல்லாம் ஒரே வலி. அநேகமா நம்மள காப்பாத்தினவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும், தேடி கண்டுபிடிக்கலாம். எங்க ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்க மகாராஜா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வெளியே வாங்க. உன்னை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். தயவு செய்து வெளியே வா. வாங்க, உங்களுக்காக நிறைய முட்டாயெல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, இது ரொம்ப சுவையா இருக்கும். என்னது, மிட்டாயா? ஒளிஞ்சிருக்கிற மகாராஜா, வெளியே வந்து இத வாங்கிக்கங்க. நீ என்ன பண்றீங்க? உன்னை பாக்குறதுக்கு குழந்தை மாதிரியே இல்லையே. ஆமா ஆமா ஆமா, முட்டாய்ங்க. இல்ல 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 இல்ல, நீ குழந்தை இல்ல. யாருன்னு சொல்லு. நீ எதுக்கு இங்க இருக்க? எதுக்காக காட்டுக்குள்ள வந்த? இது என்ன கருமன்னே தெரியலையே, பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது. நாம இங்க வந்தது குழந்தைங்களை பிடிக்கிறதுக்காக தான். இத வச்சு நாம என்ன பண்றது? இது முன்ன விட ரொம்ப அழகா இருக்குல்ல தங்கச்சி? சரி, நம்ம கிளம்பலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. அங்க பாருங்க. நாக் நாக் தான் இதுக்கு காரணம். அவன் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டானே. பாவம் நாட் நாக். அது உங்ககிட்ட மாட்டி. சரி வாங்க கிளம்பலாம். எனக்கு பயமா இருக்கு. நான் இந்த இடத்த பத்தி தான் சொன்னேன். இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. நீ மந்திரத்தை பத்தியா சொல்ற? இங்க பார்ட்டி வச்சா எப்படி இருக்கும்? எனக்கு என்னவோ சரியா இருக்குன்னு தோணல. எப்ப பார்த்தாலும் இப்படி பயந்துட்டே இருப்பியா? கொஞ்சம் தைரியமா தான் இரு. நிச்சயமா இது சரிப்பட்டு வராது. நம்ம கிளாஸ்ல என்ன சொல்லிட்டு வந்தோம்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கோம், கொடுத்தே ஆகணும். ஓகே, சரி. ஆனா இங்க நிறைய வேலை செஞ்சாகணும். இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம பார்ட்டி வைக்கிறதுக்கு சரியான இடம் இதுதான்.
மாதிரி அழகான குழந்தைகளை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல நாங்க இங்க யாரும் இல்லங்கிறதுக்காக தான் பார்க்க வந்தோம். ஓ அப்படியா? ஆமா மேடம், எங்க கிளாஸ்க்கு பார்ட்டி கொடுக்க இடம் தேடிட்டு இருந்தோம். என்னது பெரிய பார்ட்டி, அதுவும் நிறைய குழந்தைகளா? அதை நீ கேட்டியா? என்னக்கா? நிறைய குழந்தைகளை வச்சு இங்க பார்ட்டி கொண்டாட போறாங்களாம். நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. எங்களுக்கு பார்ட்டி பிடிக்கும். எங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா? நாங்க 2 பேரும் நாடோடிங்க. இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் நாங்க முடிஞ்ச உதவிகளை செய்வோம். இது மாதிரி நிறைய உதவிகளை பண்ணிருக்கோம். உங்க பார்ட்டி ரொம்ப நல்லா நடக்கும். அந்த ராட்சசிகளை பிடிச்சு முதல்ல இவனை குணப்படுத்தணும். இது கூட நல்ல ஐடியா தான். ஆனா அப்படி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பயம். இந்த பிரச்சனையில எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன ஆலிஸ், இவனை திரும்பவும் மாத்தவே முடியாதா? ஆனா அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இனிமே நாம இந்த தவளை கூட தான் வாழ்ந்தாகணுமா? இப்ப இவனை குணப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் திரும்பவும் புக்குக்குள்ள அடைக்கணும். இது எப்படி செய்ய போறீங்க? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும். மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்கிற சரியான பக்கத்தை திறந்தா அவங்க 2 பேரும் அதுக்குள்ள போயிடுவாங்க. பிரச்சனை முடிஞ்சிரும். இது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல. நாம தேர்றதுக்கு தடயமும் இல்ல. இப்ப அவங்க குறிக்கோள் என்ன தெரியுமா? குழந்தைகளை பிடிச்சு அவங்களுடைய உலகத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா அவங்களோட பிளான நம்ம முறியடிக்கணும். ஆமா, அதுதான் சரி. நாம அது செய்யலைன்னா அப்புறம் குழந்தைகளை திரும்ப பார்க்கவே முடியாது. அப்படின்னா அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு முதல் வேலை. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். மொத்தம் இந்த ஏரியாவுல 30 ஸ்கூல் இருக்கு. ஒவ்வொன்னா போய் தான் தேட முடியும். ஒரு ஸ்கூல் விடாம தேடுங்க. எனக்கும் தெரியும், வேற வழி இல்லையே. ஒவ்வொரு ஸ்கூலா போனா தான் அந்த குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க முடியும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி. ரொம்ப அற்புதமான யோசனை சொல்லிருக்கீங்கக்கா. இன்னைக்கு ராத்திரி வர குழந்தைங்க நமக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கு கொண்டு போய் அதுகளை இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம். இந்த உலகமே நமக்கு அடிமை ஆயிடும். குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுறதே அதுங்களை பிடிக்கிறதுக்காக தான். சரி, சீக்கிரம் வா, சுத்தம் பண்ணு. இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. போன தடவை நடந்த மாதிரி தப்பு எதுவும் நடந்துட கூடாது. முதல்ல இந்த புக்கை எரிக்கணும். பார்ட்டிக்கு எல்லாரும் வரணும். நல்ல ஐடியா. அந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க வந்திருந்தா அசந்து போயிருப்பீங்க. பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற அந்த லேடிஸ் யாரு? அவங்க தான் அந்த வீட்டு ஓனர். அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வீடு அந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். ஆமா. ஓகே, எல்லாரும் 8 மணிக்கு வந்துடணும், சரியா? ஓகே. அந்த புக்கை எந்த இடத்துல கொண்டு வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாக் நாக், என்ன அங்க கூட்டிக்கிட்டு போறியா? நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். இந்த மருந்தை ரெடி பண்ணி மந்திரத்தை சொன்னா அவங்க புக்குக்குள்ள போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் புக்குக்குள்ள போயிட்டாங்கன்னா நாக் நாக் பழையபடி நல்லபடியா வந்துருவான். நம்ம பிரச்சனையும் முடிஞ்சிரும். இவனை திரும்பி சரி பண்ணணும்னா அந்த புக்கு தேவையில்லை. இவ்வளவு நேரம் நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியாம பேசாதீங்க. அதுக்கு முன்னாடி பார்ட்டிக்கு போற குழந்தைகளை நம்ம காப்பாத்தி ஆகணும். இந்த ஐடியா நிச்சயமா வேலை செய்யும். அநேகமா எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, இந்த ஸ்கூல்லயும் கிடைக்கல. இந்த ஏரியால மொத்தம் 17 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆனா எதுல தேடுறதுன்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு அந்த வீடை பத்தி தெரியுமா? வேன் பண்ணாங்களே. அதேதான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள யாரோ நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஓ, அப்படியா? அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை வருதா? சரி, நான் போய் பாக்குறேன். அப்ப நீ தேட போறது இல்லையா? வேற என்ன பண்றது? அந்த கார் இங்கதான் நிக்குது. உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் போய் பாக்குறேன். சரி, நான் போய் வீட்டுக்குள்ள தேடி பாக்குறேன். ஜாஸ், இங்க பாரு. என்ன பாத்துருக்க லூசி? போலீஸ்காரங்கள டாகா மாத்திருக்காங்க. இதுக்கு அவங்க தான் காரணமா இருக்கும். நாம உடனே வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கணும். ஜாஸ், இந்த பிரச்சனையில உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சரி, நீ ஜாக்கிரதையா இரு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நிச்சயமா வா. இங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உள்ள வந்துரு. சரி, வரேன்.
பொறுமையா இருக்கான். நம்ம கிட்ட மாட்டிக்கிறதுக்கு அவங்களா வர்றாங்க போல இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. வாங்க வாங்க தம்பி, உங்களை அந்த பார்ட்டிக்கு நாங்க வரவேற்கிறோம். நீங்க இங்க வந்தது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உனக்காக நாங்க என்ன செய்யணும் சின்ன பையா? இந்த பெரிய வீட்டுக்கு நீங்க தான் ஓனரா? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன், அவ்வளவுதான். இத கேட்டியா? வீட்டுக்குள்ள நாங்க இருந்தா நாங்க தானே ஓனரா இருக்க முடியும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்த போலீஸ்காரர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையா? என்ன விஷயமா இருக்கும்? நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்பவே மாத்திடுறேன். வேண்டாம், விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. முன்னறதை விட இப்பதான் ரொம்ப அழகா. பசிக்குதா? இந்த வாழைப்பழம் சாப்பிடு. இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது, சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்கணும். நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நாக் நாக் தவளையா ஆயிட்டா. நம்ம ஜாஸ வேற குரங்கா மாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் மாய சக்தி தான் காரணம். நாம சீக்கிரமா ஏதாவது இங்க செஞ்சே ஆகணும். இங்க நாம ஏதாவது தப்பு பண்ண நாமள தவளையா மாறிட வேண்டியது. அப்படி வாழ்ந்தா என்ன சந்தோஷம் தானே? நம்மள நம்பி இருக்கிற நாக்கு நாம தான் உதவி செய்யணும். ஜாஸையும் காப்பாத்தணும். நம்ம ஏன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட கூடாது? இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கு. ஜாஸும் நாக் நாக்கும் மாறினதுக்கு ஒரே காரணமா தான் இருக்கணும். அந்த புக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நிச்சயமா நமக்கு இதுக்கு போலீஸ் உதவியும் தேவைப்படும். யாரும் கவலைப்படாதீங்க, அந்த புக்கு கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். சரியா சொன்னீங்க. வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அது என்னவோ உண்மைதான். நமக்கு இருக்கிற ஒரே வழி சீக்கிரமா அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த புக் அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் புக்கை திறந்து வச்சு அந்த பேய்களை அதுக்குள்ள அடைக்கணும். அப்படி செஞ்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மறுபடியும் எப்படி அவங்கள சிமெண்ட்ரிக்குள்ள போக வைக்கிறதா? இத செய்யணும்னா எல்லாருமே கூட்டா செஞ்சா தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இது குழந்தைகளோட பிரச்சனை. குழந்தைங்க வரக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்கன்னு பொறுமையா பார்க்கலாம். எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு தானே. எல்லாரோட ரத்தத்தை எடுத்து வாழ்க்கை ஃபுல்லா குடிக்கலாம். உன்னால சாதிக்க முடியுமா லூசி? கண்டிப்பா முடியும். ஜாஸ வெளியே கூட்டிட்டு வர்றதுக்காக நான் உள்ள போக போறேன். உள்ள போறது பெரிய ஆபத்து. ஆமா லூசி, ஆனா ஏன்? தப்பி தவறி அவங்க உன்னையே ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகிறது? போலீஸாலே முடியல, நம்மளால எப்படி முடியும்? எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இதுங்கள சும்மா விடக்கூடாது. ஜாஸ், ஜாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க வந்துருவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்களா? என்ன குழந்தைங்க? இன்னைக்கு ராத்திரி தான் பௌர்ணமி. நீ எதை பத்தி கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை மட்டும் நீ போய் பாரு. போன தடவை தான் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை தப்பே பண்ண மாட்டேன். இந்த உலகமே நமக்கு தான். யாரோ கதவை தட்டுறாங்க, வந்துட்டாங்க போல இருக்கே. சீக்கிரம் போ, கதவை தர. வந்துட்டேன் குழந்தைங்களா, வந்துட்டேன். எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை உள்ள வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வாவ், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஓ, என்ன சத்தம் அது? மேல பாத்தீங்களா குட்டிக்காரங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு மனுஷ முகம் இருக்கு. ஆமா, ஏன் உங்களுக்கு அது பிடிக்கலையா? அழகா இருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி நீங்க நிறைய விஷயம் பாப்பீங்க. நாங்க மொத்தம் 20 பேர் கிட்ட வருவோம். என்ன 20 பேர் வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஜாஸ். லூசி, என்ன ஆச்சு? அந்த
மந்திரக்காரிங்க உள்ள இருக்காங்க. நிறைய குழந்தைங்க வேற இருக்கு. அதுங்களை காப்பாத்தியாகணும். நாம இன்னும் உள்ள இருக்கிற 20 குழந்தைகளை வேற காப்பாத்தணுமே. இன்னும் நிறைய குழந்தைங்க வேற வர போறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இது தெரியக்கூடாது. பாருங்களேன். ஜாஸ் நம்ம கிட்ட எதையோ காட்ட நினைக்கிறான். எல்லாரும் அந்த பக்கம் பாருங்க, சின்ன பசங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஓ, சரிவா நம்ம போலாம். ஒரு நிமிஷம் இரு, நானே வந்துடுறேன். வேலையை உடனே ஆரம்பிக்கணும். ஏய் வா, உங்க காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ட்ரீட் வேணுமா? போன பசங்களும் இந்த மாதிரி மிருகமா மாறி வரக்கூடாது. நீ கவலைப்படாத. இதெல்லாம் புக்கை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். முடிஞ்சு போனதை பத்தி நீ பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் பாக்குற மாதிரி நீ தானே வச்ச. நீங்க கூட தான் தவறுதலை எத்தனை தடவை வச்சிருக்கீங்க. சரி, சண்டை போடுறத நிறுத்துங்க. அந்த புக்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? புக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம சுடுகாட்டுக்கு கிளம்பணும். சரியா சொன்னீங்க. சீக்கிரம் போய் அந்த பேய்களை அடக்கணும். எனக்காக இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நிச்சயமா இந்த பார்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்ப டான்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறோம். சைலன்ஸ். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா டான்ஸ் ஆட போறோம். ஆமா, சீக்கிரமா ஆடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் குடிக்க சுவையான ஃப்ரூட் ஜூஸ் வச்சிருக்கேன். சீக்கிரம் ஊத்தி கொடு. ஓ, கண்டிப்பா கொடுக்கறேன். இந்த இடத்துல தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தணும். இவங்கள ஒரு வழி பண்ணலாம். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஏன் தள்ளி நிக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுக்க போறா. நான் தான் போய் காப்பாத்தணும். இதை விட குழந்தைங்க அதிகமா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும். ஆமா, நாங்க இது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடுல இப்படி சாப்பிட்டது கிடையாது. உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்ன? உண்மைதான். நாங்க சொல்ற இடத்துல நூத்துக்கணக்கான குழந்தைங்க இருக்காங்க. என்னது 100 குழந்தைகளா? அந்த குழந்தைங்க எங்க இருக்காங்க முதல்ல சொல்லு. எங்க? நானே உங்களை வேணா கூட்டிட்டு போகட்டுமா? நாங்களும் வருமே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நீங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டுருங்க. நாங்க போய் மிச்சம் இருக்கிற குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வரோம். இப்ப நாம என்ன பண்றது? வாங்க, நாம எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம். வேண்டாம், அதை யாரும் குடிக்காதீங்க. ரொம்ப தூரம் வந்துட்டா குழந்தைகளை ஒன்னையும் காணுமே. நாம நெருங்கிட்டோம். அதுவும் தெரியுது பாத்தீங்களா? அதுதான் அந்த இடம். வந்துட்டோம் குழந்தைகளா. நாம வீட்ல போட்ட பிளான் படி எல்லாரும் நடந்துக்கணும், புரிஞ்சதா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, சீக்கிரம் வாங்க போலாம். என்ன ஒரு அழகான இடம். அழகாவா? அப்படி ஒண்ணு இல்லையே. ஆமா, குழந்தைகளை எங்க காணோம்? ஹாய் கேர்ள்ஸ். எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இந்த இடத்துல குழந்தைங்க இருக்கிறதாக சொன்னாங்க. அக்கா, நம்மள இவன் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். 100 குழந்தைன்னு தப்பா சொல்லிட்டாங்க. 100 வயசு குழந்தை அது நான் தான். எதுக்காக இங்க வர வச்சீங்க? ஏய், எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்களா? எங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியா தெரியல. ஆனா தங்கச்சி, அவ கையில புக் இருக்கு. வேண்டாம், அப்படி செய்யாத. அக்கா, எதுக்கு சும்மா இருக்க? இவ்வளவு ஏதாவது பண்ணு. அது ரொம்ப கஷ்டம். அப்படி எல்லாம் ஈஸியா செய்ய முடியாது. ஓகே லேடிஸ், நீங்க வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேளை, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. யாருக்கும் எதுவும் ஆகல. கவலைப்படாதீங்க பாட்டி, ஒன்னும் ஆகல. இந்த புக்கை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். அப்பதான் இந்த சூனியக்காரிக திரும்பவும் வரமாட்டாங்க. நல்ல ஐடியா. வா 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 வா, நான் வந்துட்டேன். Knock, knock. நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்திடுவேன். ஜாஸ், ஏய், என்ன எதுக்கு இப்படி உட்கார வச்சிருக்க? யாருக்கு தெரியும்? நீ கொரக்கானதோ என்ன நிறைய கிஸ் பண்ண. அப்படியா பண்ண?